ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் மாஸ்டர். ஃபுட் மாஸ்டரில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தடில் ஆந்திரா ஸ்பெஷல் மாங்காய் ஊறுகாய் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊறுகாய் பண்ணுறதுக்கு புளிப்பான மாங்காய் எடுத்துக்கணுங்க. ஒரு 5 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் நல்லா புளிப்பாக இருந்தால் மட்டும்தான் ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் இனிப்பான மாங்காய் போடுவாங்க, அப்போ ஊறுகாய் நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல புளிப்பு காயாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாங்காய் நம்ம தோல் சீவாமல் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். கட் பண்ண மாங்காவை கல்லுப்பு போட்டு ஒரு 2 நாள் நம்ம குலுக்கி வைக்கும்போது ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். க்ரீன் கலர் அந்த ஸ்கின்ல இருக்கிற க்ரீன் கலர் இந்த மாதிரி மங்கின கலர் ஆகும். ஸோ இதுதான் கரெக்டான மெத்தட். அடியில் கிண்டி விடணும். நம்ம அடுப்பில் வானலை வச்சுட்டு அதில் ஒரு 1/2 கிலோ நம்ம கடுகு எடுத்து நல்லா பொன்னிறமாக லோ ஃப்ளேமில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணுங்க. ஸோ கடுகு நல்லா வெடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நமக்கு வெந்தயம் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ கடுகுக்கு 1/4 கிலோ வெந்தயம் போடணும். ஸோ வெந்தயத்தை அதுவுமே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கோல்டன் ஃப்ரை பண்ணிக்கணும். வெந்தயத்தை கருக விடக்கூடாது. வெந்தயம் ஏன் ஈக்குவல் ரேஷியோவில் போடக்கூடாதுன்னா வெந்தயத்துக்கு கசப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால் குவான்டிட்டியை 1/2 கிலோனா 1/4 கிலோ எடுத்துக்கிட்டு தான் கரெக்டான மெத்தட். கடுகு வெந்தயம் இது ரெண்டுக்குமே ஒன்றா சேர்த்து நம்ம ஆற விட்டு நம்ம மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வானலில் நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கணுங்க. ஸோ ஊற்றிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா கடுகு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அது நல்லா வெடிக்கட்டும். இதுக்கப்புறம் நச்சு வச்ச பூண்டு ஒரு கை போட்டிருக்கோங்க. அதுவுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம கைப்பிடி ஒரு 2 பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை போட்டிருக்கோம். கருவேப்பிலை நம்ம நிறைய பேர் ஊறுகாயில் ஆட் பண்ண மாட்டாங்க, பட் ஆந்திரா சைட்லலாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த மாங்காய் ஊற இந்த கருவேப்பிலையே ஊறும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச மாங்காவுமே இது கூட போட்டு நம்ம ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறோம். ஸோ மஞ்சள்தூள் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம காஷ்மீரி சில்லி ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். அது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ காஷ்மீர் சில்லி ஏன் ஆட் பண்ணுறோன்னா ஊறுகாய் ரெட்டிஷாக இருக்கும், ரெட்டிஷ் கலரில் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம வறுத்து வச்ச வெந்தயம் கடுகு இதை மிக்சியில் ஒன்றும் பாரமாக கோரஸாக அரைச்சிருக்கோம். ஸோ அதை போட்ட பிறகு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள்னா நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் போடும்போது ஊறுகாய் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சில பேர் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டுமே போடுவாங்க, அது மாதிரி போடலாம். பட் உங்களுக்கு தேவையான விருப்பப்பட்டால் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். நான் பேட்சாக செய்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ 5 கிலோ மாங்காய்க்கு நம்ம அட்லீஸ்ட் 1 கிலோ கல் உப்புன்னு ஆட் பண்ணோம். உப்பு எந்த அளவுக்கு இருக்கோ மாங்காய் அந்த அளவுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஊறுகாய் குறைஞ்சது ஒரு 6 மாதம் வரைக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
எண்ணெய் தலை தலை தலைன்னு எவ்வளோ செஞ்சு வச்சா ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். எனக்கு பிடிக்காம எண்ணெய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட மசாலா இப்போ இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ நான் 5 கிலோ மாங்காவில் வந்து பேட்சாக உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம முடிச்சாச்சு. ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன போடணும், எண்ணெய் போடணும், அதுக்கப்புறம் உப்பு இருக்கணும். இது ரெண்டுமே நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஊறுகாய் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5 கிலோ மாங்காய் ஊறுகாய்க்கு நான் வந்து 2 லிட்டர் நல்ல எண்ணெயை வந்து அடுப்பில் காய வச்சு அந்த காய வச்ச எண்ணெயை வந்து ஆற விட்டுட்டு நம்ம ஊறுகாயில் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ பண்ணால் மட்டும்தான் ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மெத்தடில் இருக்கணும். ஸோ ஃபைனலாக நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் மிதங்குது. ஊறுகாய் ஊற ஊற தான் எண்ணெய் வந்து மேலே தெளிஞ்சிக்கிட்டு வரும். ஸோ இது செஞ்சு கரெக்டாக 1 டே ஆகுது. நல்லா ரெட்டிஷாக இருக்குது. கேமராவில் என்னால் சரியாக கேப்சர் பண்ண முடியல. கலர் வந்து மங்கலாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் நான் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா குறைஞ்சது ஒரு 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெளியே வச்சு சாப்பிடும்போது தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஊருக்கு உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.